பணத்திலிருந்து பணம் சம்பாதிப்பது என்பது நீங்கள் உழைப்பதற்கு பதிலாக உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்கும்படி செய்யும் ஒரு கலை. இதைத்தான் நிதி உலகில் முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் கூட்டு வட்டி கம்பவுண்டிங் என்கிறோம். உங்களிடம் இருக்கும் பணத்தை மேலும் வளர்க்க தற்போதைய நவீன பொருளாதார சூழலில் உள்ள சிறந்த வழிகள், அதன் நெறிமுறைகள் மற்றும் அபாயங்களை இங்கே விரிவாக பார்ப்போம். 1. பணத்தை வளர்ப்பதற்கான அடிப்படை விதிகள். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் சில அடிப்படை விதிகளை புரிந்து கொள்வது அவசியம். அவசரகால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட். முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் மாதாந்திர செலவுகளைப் போல 6 மாத தொகையை ஒரு வங்கி கணக்கில் அவசர காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும். அபாய மேலாண்மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதிக லாபம் தரும் இடங்களில் அபாயமும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். எனவே அனைத்து பணத்தையும் ஒரே இடத்தில் முதலீடு செய்யாமல் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும். டைவர்சிஃபிகேஷன். பணவீக்கம் இன்ஃப்ளேஷன். உங்கள் முதலீட்டின் லாபம் நாட்டின் பணவீக்க விகிதத்தை விட வழக்கமாக 5 விழுக்காடு 6 விழுக்காடு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் பணத்தின் மதிப்பு உயரும். 2. பணத்திலிருந்து பணம் சம்பாதிக்கும் 6 முக்கிய வழிகள். 1. பங்குச்சந்தை முதலீடு. ஸ்டாக் மார்க்கெட். பங்குச்சந்தை என்பது நீண்ட காலத்தில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தளமாகும். ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதன் மூலம் நீங்கள் அந்த நிறுவனத்தின் சிறு பகுதி உரிமையாளர் ஆகிறீர்கள். வளர்ச்சி கேபிட்டல் அப்ரிஷியேஷன். நீங்கள் வாங்கிய பங்கின் விலை உயரும் போது லாபம் கிடைக்கும். பங்காதாயம் டிவிடெண்ட். சில நிறுவனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து வழங்கும். எச்சரிக்கை: பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்காமல் முதலீடு செய்வது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஆரம்பத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பரஸ்பர நிதி அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வழி முதலீடு செய்வது பாதுகாப்பானது. 2. பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மற்றும் சீப். உங்களுக்கு பங்குச்சந்தையை பற்றி தெரியவில்லை என்றால் நிதி நிபுணர்கள் ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிர்வகிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். சீப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் என சிறு தொகையாக தொடர்ந்து முதலீடு செய்யும் முறை. கூட்டு வட்டியின் சக்தி பவர் ஆஃப் கம்பவுண்டிங். நீண்ட காலம் 10 முதல் 15 ஆண்டுகள் முதலீடு செய்யும் போது வட்டிக்கு வட்டி சேர்ந்து உங்கள் பணம் பல மடங்கு பெருகும். 3. ரியல் எஸ்டேட். நிலம், வீடு அல்லது வணிக வளாகங்களில் முதலீடு செய்வது பாரம்பரியமான மற்றும் பாதுகாப்பான வழியாக கருதப்படுகிறது. வாடகை வருமானம் ரெண்டல் இன்கம். மாதந்தோறும் நிலையான வருமானம் கிடைக்கும். சொத்து மதிப்பு உயர்வு அப்ரிஷியேஷன். காலப்போக்கில் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயரும். REITs ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ். உங்களிடம் அதிக பணம் இல்லை என்றால் பங்குச்சந்தையில் உள்ள REITs மூலம் சிறிய தொகையையும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம். 4. தங்கத்தில் முதலீடு கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தங்கம் எப்போதும் பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. டிஜிட்டல் தங்கம் மற்றும் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் SGB ஆபரணமாக வாங்குவதை தவிர்த்து அரசாங்கத்தின் தங்க பத்திரங்கள் SGB அல்லது டிஜிட்டல் தங்கமாக வாங்கினால் செய்கூலி சேதாரம் இன்றி லாபம் பெறலாம். அரசு பத்திரங்களுக்கு ஆண்டுக்கு 2.5 விழுக்காடு வட்டியும் கூடுதலாக கிடைக்கும். 5. நிலையான வைப்பு நிதி மற்றும் சிறு சேமிப்பு திட்டங்கள் FD மற்றும் ஸ்மால் சேவிங்ஸ். குறைந்த அபாயம் உத்தரவாதமான வருமானம் விரும்புபவர்களுக்கானது. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் FD வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் பணத்தை முடக்கி நிலையான வட்டி பெறுவது. PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மற்றும் சுகன்யா சம்ரித்தி யோஜனா வரி விலக்குடன் கூடிய அரசின் பாதுகாப்பான நீண்ட கால சேமிப்பு திட்டங்கள். 6. பிசினஸ் மற்றும் ஸ்டார்ட் அப்கள். பிசினஸ் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ். உங்களிடம் பணம் இருந்து பிறரிடம் நல்ல தொழில் யோசனை பிசினஸ் ஐடியா இருந்தால் அவர்களின் தொழிலில் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக ஏஞ்சல் இன்வெஸ்டர் அல்லது சைலண்ட் பார்ட்னர் மாறலாம். அந்த தொழில் வளரும்போது உங்கள் பணமும் வளரும். 3. முதலீட்டு ஒப்பீட்டு அட்டவணை. முதலீட்டு முறை அபாய அளவு ரிஸ்க். சாத்தியமான லாபம் ரிட்டர்ன்ஸ். முதலீட்டு காலம் பங்குச்சந்தை அதிகம் ஹாய் மிக அதிகம் 12 விழுக்காடு 15 விழுக்காடு கூட்டல். நீண்ட காலம் 5 ஆண்டுகள். மியூச்சுவல் ஃபண்ட் நடுத்தரம் மீடியம் அதிகம் 10 விழுக்காடு 12 விழுக்காடு. நடுத்தரம் முதல் நீண்ட காலம் ரியல் எஸ்டேட் குறைவு லோ நடுத்தரம் அதிகம். நீண்ட காலம் தங்கப்பத்திரங்கள் மிக குறைவு நடுத்தரம் 7 விழுக்காடு 8 விழுக்காடு. நடுத்தரம் 8 ஆண்டுகள். வங்கி FD இல்லை சேஃப் குறைவு 6 விழுக்காடு 7 விழுக்காடு. குறுகிய காலம் முதல் நடுத்தரம். முடிவுரை பணத்திலிருந்து பணம் செய்ய பொறுமையும் முறையான திட்டமிடலும் மிக அவசியம். அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்கள் பணத்தை பிரித்து முதலீடு செய்யுங்கள். உங்கள் முதலீட்டு பயணத்தை தொடங்க உங்களிடம் தற்போது எவ்வளவு தொகை உள்ளது மற்றும் உங்களின் இலக்கு என்ன என்பதை பகிர்ந்து கொண்டால் அதற்கேற்ப துல்லியமான ஆலோசனைகளை வழங்க முடியும். உங்களின் இலக்கு என்ன?